நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நான் படித்ததில் எனக்கு பிடித்தது கடைசி கடிதம். எழுதியவர் எஸ். தாமோதரன். இப்பொழுதெல்லாம் இங்கிருக்கும் எல்லோரின் பார்வையிலும் இவனை கண்டவுடன் பரிதாப உணர்வை வெளிப்படுத்துவதை காண்கிறான். பார்த்துவிட்டு போகட்டும். இதுவரை முரடன், கொலைகாரன், முட்டாள், இப்படி எத்தனை எத்தனை பேச்சு பேசியிருக்கிறார்கள். இப்பொழுது மட்டும் என்ன பெரிய பரிதாபம்? கோபமாக வந்தது. பக்கத்தில் இருந்த சிறிய ஸ்டூலை எட்டி உதைத்தான். அருகில் இருந்தவன் முறைத்தான். இருந்தாலும் சட்டென ஒரு பரிதாப பார்வையுடன் அங்கிருந்து நகர்ந்து விட்டான். அவன் இவனை எதிர்த்திருந்தால் கூட கண்டு கொண்டிருக்க மாட்டான். இப்படி பரிதாபமாய் பார்த்து சென்றதுதான் இன்னும் இவன் கோபத்தை அதிகப்படுத்தியது. உருமினான். எவனாவது கையில் சிக்கட்டும். பாபு, பாபு, பக்கத்து அறைக்காரன் எதிரில் நின்று கொண்டிருந்தான். இந்தா, உனக்கு கடிதாசு வந்திருக்கு. அருகில் வர பயந்து அங்கிருந்தே தள்ளிவிட்டான். கடிதாசியா? எனக்கா? எனக்கு யாரு கடிதாசி போடுறது? அந்த கோபத்திலும் வியப்புடன் கீழே கிடந்த கடிதாசியை உற்று பார்த்தான். பாபு அழகாக கொட்டை எழுத்தில் அச்சில் வார்த்தது போல் எழுதியிருந்தது. சட்டென ஆவலாய் அதை எடுத்து பார்த்தான். எனக்கு கடிதாசியா? இதுவரை கடிதாசி என்பதையே காணாதவன். அதுவும் எனக்கு யார் இருக்கிறார்கள் கடிதாசி போட? கடிதாசியை தடவி பார்க்கிறான். வலுவலுவென்று இருக்கிறது. ரோஜாப்பூ மனம் கூட அதிலிருந்து வந்தது போல் இருந்தது. எப்படி பிரித்து படிப்பது என்று தடுமாறியவன் மெல்ல மெல்ல அதை உடைத்து பிரித்து படித்தான். கையெழுத்து முத்து போல் அச்சு அச்சாக இருந்தது. 10 வரை படித்தவனாய் இருந்தாலும் கடிதத்தை படிக்க ஆரம்பத்தில் சிரமப்பட்டான். அந்த அளவுக்கு கவிதை நடைபோல் அவனை வர்ணித்து எழுதியிருந்தது. அன்புள்ளம் கொண்டவரே, தோற்றம் கோபக்காரராய் இருந்தாலும் என் மனதில் நிலை கொண்ட நாயகன். வாசிக்க வாசிக்க இவனுக்கு தலை சுற்றியது. எனக்கா? எனக்கா? என்னை வர்ணித்தா? தினமும் உங்களை இந்த தோட்டத்து வழியாக செல்லும் போது என்னை கவனிப்பீர்களா என்று திரும்பி திரும்பி பார்த்து செல்வேன். ஆனால் நீங்களோ வெறி பிடித்தது போல் மண்ணை கொத்தி கொண்டிருப்பீர்கள். ஏன் இப்படி இருக்கிறீர்கள் என்று எண்ணியபடியே செல்வேன். என்றாவது உங்களை சந்தோஷமான முகத்துடன் பார்க்க முடியுமா என்று ஏங்கியும் அங்கிருந்து சென்றிருக்கிறேன். இப்படி ஏங்கி ஏங்கி இதோ இந்த கடிதத்தை நீங்கள் என்ன நினைப்பீர்களோ என்னும் பயத்தில் எழுதிவிட்டேன். உங்களுக்கு என்னை பார்க்க வேண்டும் என்று தோன்றினால் என்னுடைய முகவரிக்கு உங்கள் கையால் ஒரு கடிதம். அதை எதிர்பார்க்கும் பாக்கியம் பெற்றவளா இல்லையா என்பது உங்கள் கடிதம்தான் தீர்மானிக்கும். அன்பு அமுதா. அழகான கையெழுத்தாய் முத்து முத்தாய் இருந்தது. நம்பிக்கை இல்லாமல் முகவரி பக்கம் பார்த்தான். அச்செழுத்தில் அமுதா, எண் 44, ராஜதோட்டம். முகவரி தெளிவாக எழுதப்பட்டிருந்தது. சந்தேகமே இல்லை. யாரோ ஒரு பெண் தினமும் என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறாள். நான் தான் அவளை கண்டுகொள்ளாமல் இருந்திருக்கிறேன். மனம் பரபரத்தது. அதுவரை மனதுக்குள் இருந்த வெறி, எல்லோரையும் பழிவாங்க துடித்த எண்ணம் எல்லாம் கரைவது போல் இருந்தது. அடச்ச, எனக்காக ஒரு பெண்ணா? முருகா கத்தினான். பக்கத்து அறை முருகன் எட்டி பார்த்தான். என்ன பாபு, ஏன் கத்துற? முருகா, நீ ஒருத்தன்தான் எனக்கு உதவி பண்ணுவ. என்ன திடீர்னு என்ன கூப்பிட்டு ஐஸ் வைக்கிற? அதுக்குள்ள நெளிந்தான். அட பாபு, உனக்கு கூட வெக்க வந்திருக்கு. முருகா, எனக்கு ஒரு கடிதாசி எழுதணும். கடிதாசியா? உனக்கு யாரு இருக்கா கடிதாசி எல்லாம் எழுதணுங்கிற? அத பத்தி உனக்கு என்ன? உங்களுக்கு மட்டும்தான் எல்லாம் இருப்பாங்களா? இல்ல இல்ல, கோச்சிக்காத. இப்ப என்ன, உனக்கு ஒரு லெட்டர் வாங்கிட்டு வரணும், அவ்வளவுதானே. கொஞ்சம் பொறு, வாங்கிட்டு வரேன்.
அப்படியே பேனா. அட, பேனா வேற கேட்குற? எழுத தெரியுமா உனக்கு? போடா. முருகன் சிரித்தபடி ஓடுகிறான். என்ன எழுதுவது? எழுதணும் என்று தூண்டிய மனம் என்ன எழுதுவது என்று புரியாமல் திகைத்தது. சட்டென எல்லாவற்றையும் மூடி வைத்து, வேண்டாம், எதுவுமே வேண்டாம், அப்படியே உட்கார்ந்தான். மனம் கேட்காமல் அடம் பிடித்தது. பாவம், தினம் தினம் என்னை தாண்டி சென்று கொண்டிருக்கிறாள். நான் திரும்பி அவளை பார்ப்பேனா என்று ஏங்கி இருக்கிறாள். அவளை ஏமாற்ற முடியுமா? ஐயோ, விக்கி விக்கி அழுதான். கடவுளே, எனக்கு இன்று பார்த்து இப்படி ஒரு கடிதம் வரணுமா? தலையில் அடித்து அழுதான். சட்டென கண்ணை துடைத்து, என்னவானாலும் சரி, அந்த பெண்ணை சாந்தப்படுத்தவாவது கடிதம் எழுதப் போகிறேன். உண்மையை எழுதலாமா? வேண்டாம். முதலாக அறிமுகமாகும் போதே எதற்கு அமங்கலமாய் ஆரம்பிக்க வேண்டும்? அமுதா, என்னை மன்னித்து விடு. நான் ஒரு மடையன். தினமும் என்னை பார்த்து மகிழ்ந்திருக்கிறாய். நான் திரும்பி பார்ப்பேனா என்று ஏங்கி இருக்கிறாய். கை நடுங்கியது. கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேலாகிறது பேனா பிடித்து எழுதி. எழுத்துக்கள் ஒழுங்காய் வராமல் சண்டித்தனம் செய்தன. உன் முகத்தை ஒரு முறையாவது பார்க்க முடியுமா என்று என் மனம் துடிக்கிறது. ஆண்டவன் சித்தம், எதிர்பார்க்கிறேன். என்னை மன்னித்து விடு. எழுதி கடிதத்தை மடித்து கவருக்குள் வைத்தவன் குலுங்கி குலுங்கி அழுதான். கடவுளே, முருகா, இந்த அட்ரஸ்ல போஸ்ட் பண்ணி தர்றியா? பாபு, யார் அமுதா? இதுவரைக்கும் எனக்கு தெரியாம? போடா. வெட்கமாய் நெளிந்தான். அன்று இரவு அவன் மனம் முழுக்க அமுதா எப்படி இருப்பாள் என்ற எண்ணத்திலேயே இருந்தது. காலை அவனது அறையின் கம்பிகள் தட்டப்பட்டது. இரவு முழுக்க அமுதாவின் நினைவில் அழுந்து இருந்ததால் சட்டென விழித்து விட்டான். எந்திரிச்சு வா, நேரமாகுது. ஓ, இன்னைக்கா? தடுமாற்றத்துடன் நடந்து வெளியே வந்தான். 4-5 விரைப்பான சீருடை அணிந்த காவலர்கள் ஊடே கூட்டிச் செல்லப்பட்டவன், பாபு, டாக்டர் உன்னை செக் பண்ணுவாரு. ஒரு சீருடை அணிந்த காவலர் சொல்ல, பாபுவுக்கு அதை பற்றி எந்த எண்ணமே இல்லாமல் அவன் கவலையெல்லாம் அமுதா அமுதா என்றே இருந்தது. விடியல் புலர்ந்த அந்த காலை பொழுதில் பாபுவை தூக்கிலிட்டு முடித்த காவல்துறை அவனது உடலை யாரிடம் ஒப்படைப்பது என்று யோசித்து கடைசியில் அனாதை என்று காரியங்களை முடித்து வைத்தார்கள். பாபுவின் அறைமுன் வந்து நின்ற முருகன் கையில் பாபு போஸ்ட் செய்ய கொடுத்த கவர் இருந்தது. அதை கையில் வைத்தபடி தலையில் அடித்து அழுது கொண்டிருந்தான். என்னை மன்னிச்சிரு பாபு, நாளைக்கு உனக்கு தூக்கு அப்படின்னு தெரிஞ்சும் உனக்கு நானே இப்படி ஒரு லெட்டர் எழுதி மனசை கெடுத்துட்டேன். ஆனா நான் செஞ்சது என் மனசை பொறுத்த வரைக்கும் சரின்னு நினைக்கிறேன். நீ இந்த 15 வருஷமா என்னை கண்டுட்ட. யாருமே உனக்குன்னு இல்லாம இதனாலேயே இந்த உலகத்து மேல வெறுப்பாகி கடைசி வரைக்கும் இந்த வெறுப்போட உலகத்தை விட்டு நீ போயிடுவியோன்னு பயந்து உனக்குன்னு ஒரு அமுதாவை நானே படைச்சு ஒரு நாள், கடைசி ஒரு நாள் உன்னை சந்தோஷமா வச்சுக்கிட்டேன். அது போது எனக்கு. கண்களை துடைத்தபடி வார்டனின் விசில் சத்தத்தில் மைதானத்தை நோக்கி ஓடினான் அந்த கைதி.